இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆனி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, பணவரவு எப்படி இருக்கும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், குடும்ப மகிழ்ச்சி அமைதி நிலைக்குமா, காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது, இந்த ஆனி மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு தரும் பயன், வாய்ப்பு மற்றும் கவனிக்க வேண்டிய விஷயம் அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை டெய்லி வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்கு ஜூன் 15ஆம் தேதி வரை சூரியன் ராசியில் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம், தலைவலி போன்ற எல்லா பிரச்சனையும் வருங்க. அது மட்டும் இல்லாமல் அலைச்சல் ஏற்படும். அதாவது எப்படின்னா, ஒரு வேலைக்கு நீங்கள் ஒரு தடவை போய் கேட்டிங்கன்னா அந்த வேலை முடியாது. அதுக்கு 2-3 தடவை சுற்றுனீங்கன்னா மட்டும்தான் அந்த வேலை முடியும். பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை, இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சூரியன் 2வது இடத்துக்கு போகிறதுனால முகம் மற்றும் கண் சார்ந்த பிரச்சனை வருங்க. அதனால் பார்த்து பத்திரமா இருக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நிறைய நடக்கும். அது வந்து நீங்கள் பேசுகிறத பேச்சால் தான் நடக்குங்க. அப்புறம் குறுகிய தூர பயணம், எதனாலனா சுக்கிரன் 3ல் இருக்கிறதுனால குறுகிய தூர பயணம் வந்து உங்களுக்கு நன்மையும் வெற்றியையும் தான் தரும். குரு 3ல் சஞ்சரிக்கிறதுனால முயற்சி ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி கிடைக்கும். எப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இடமோ நிலமோ தேடுறீங்கன்னா அது ஃபஸ்ட்டில் கிடைக்காது. நிறைய இடத்த விசாரித்து கொஞ்சம் அலைஞ்சிங்கன்னா மட்டும்தான் அது வந்து கிடைக்கும். உங்கள் தங்கச்சிங்கக்கிட்ட பார்த்து பத்திரமா தாங்க இருக்கணும். எந்த பிரச்சனைனாலும் பேசி தான் முடிக்கணும். சனி 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் பலமாக இருக்கிறதுனால தொழில் பெரிய முன்னேற்றம், நிலையான வருமானம் எல்லாமே கிடைக்கும். மூத்த சகோதரர்களோட ஆதரவு கிடைக்கும். அதாவது உங்கள் அண்ணாக்கிட்ட இருந்து முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு தான் கிடைக்கும். ராகு 10ல் இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்பும் திடீர் பதவி உயர்வும் கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வந்து அமையும். அதாவது டிகிரி முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்க, ஆல்ரெடி நல்லா வேலை செஞ்சுட்டு அவங்க சம்பள உயர்வுக்காக வேறு கம்பெனி மாற்றணும்னு பார்க்குறவங்க, அவங்களுக்குலாம் வேறு கம்பெனியிலேருந்து நல்ல இன்டர்வியூக்கு நல்ல ஒரு ஆஃபரோடு வருவாங்க. கேது 4ல் இருக்கிறதுனால தாயாரோட உடல் நல்லா அக்கறை காட்டணும். அதாவது அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, செக்அப் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணி தான் ஆகணும். வண்டி வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒட்டுமொத்தமாக சனி மற்றும் ராகுவின் சாதகமான நிலையில் தொழில் பொருளாதார ரீதியாக மிகச்சிறந்த நன்மையும் இருக்குது. அதாவது நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு லாபம் வந்து சேரும். ஜூன் மாத பிற்பாதியில் சூரியன் செவ்வாய் மாற்றத்தால் உடல் ஆரோக்கியத்திலும் கோபத்திலும் சற்று கவனம் தேவை. அதாவது உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ், அதாவது உங்கள் மேலதிகாரிங்கக்கிட்ட கோவப்படுறத கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் கோபத்தை கட்டுப்படுத்துனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அடுத்து இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக அமையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. எதனாலனா, குருவின் சாதகமான அமைப்பு காரணமாக கல்வி, போட்டித் தேர்வு மற்றும் அரசு வேலை தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு அதிகம். அதாவது ரொம்ப வருஷமாக டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இந்த டைமில் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கலை, ஊடகம், சினிமா மற்றும் படைப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, அதாவது இந்த யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டாவில் யூஸ் பண்ணுறவங்க அவங்க ஏதாச்சும் படத்தெல்லாம் நடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, கூப்பிடுவாங்க. அடுத்து பண வரவு திருப்தியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம், அதாவது நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நீண்ட காலமாக வந்த கடன் சுமை குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதாவது பேங்க்கில் இருந்த நகையை மீட்டு எடுக்கிறது, அந்த மாதிரி நிறையா செய்யலாம். காதல் உறவுகள் வலுப்பெற்று திருமணமாக வாய்ப்பு உள்ளது. அதாவது நீங்கள் லவ் பண்ணிருந்தீங்கன்னா உங்கள் காதல் வந்து சக்ஸஸ் ஆகி நீங்கள் கல்யாணத்தில் தான் போய் முடியும். குடும்ப உறவுகளில் இருந்த கருத்து வேறுபாடு குறையும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை இதெல்லாம் முடியும். புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்குகிற யோகம் இருக்குது. நீங்கள் நினச்ச வண்டி அல்லது நீங்கள் நினச்ச இடத்த வாங்குறதுக்கு கூட இந்த டைமில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொறுமை, நிதானம் மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல மாதமாக அமையும். அதாவது வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பொறுமையாக நிதானமாகவும் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக முடியும். அதே மாதிரி தன்னம்பிக்கையோடு செயல்படணும், இல்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலை மற்றும் திட்டங்கள் நிறைவேறும் வாய்ப்புள்ளது. அதாவது இந்த வேலையை ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது ஒரு சில காரணத்தால் தள்ளி போயிருக்கலாம். அந்த வேலையை இப்போ நீங்கள் முடிச்சிடுவீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஆதரவு முக்கிய நேரத்தில் கிடைக்கும். அதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கையில் அதுக்கு பணப்பற்றாக்குறையாக இருக்கலாம். அந்த டைமில் நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கிறப்போ உறவினர்களோட உதவி ரொம்ப முக்கியமாகவே இருக்குங்க உங்களுக்கு. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அதாவது புதிய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி ஒப்பந்தம் வந்து நிறைய ஒப்பந்தங்கள் போடுவீங்க. அந்த ஒப்பந்தம் வந்து பெரிய ஒப்பந்தமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு தொடர்பான முயற்சியில் சாதகமான முன்னேற்றம் வரும். அதாவது வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருப்பீங்க, அது வந்து இப்போ கைக்கூடி வருங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகரித்து மன அமைதி கிடைக்கும். அதாவது புதிய கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கான அமைதியை நீங்கள் தேடிக்குவீங்க. புதிய திறமை கற்றுக்கொள்ளும், புதிய முயற்சிகளை தொடங்கவும் ஏற்ற காலமாக இதாக இருக்குங்க.
முக்கிய முடிவு எடுக்கும்போது உங்கள் குடும்பத்தார்கிட்ட ஒரு தடவைக்கு 3 தடவை கேட்டுட்டு அப்புறம் அந்த முடிவை எடுங்க. இல்லைன்னா அது பிரச்சனையில் தான் போய் முடியும். ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் செலுத்தினா பெரிய பிரச்சனையிலேருந்து தவிர்க்கலாங்க. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் பண்ணவோ, கல்வி மற்றும் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற்றமான மாதமாக இருக்குங்க. சனி மற்றும் ராகுவின் சாதகமான அமைப்பால் புதிய வாய்ப்பு மற்றும் லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் உடல்நலம், கோபம், பேச்சில் சற்று கவனம் செலுத்தினா ரொம்ப நல்லா இருக்குங்க. தன்னம்பிக்கையும் பொறுமையுடனும் இந்த மாதத்தை கையாண்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப வெற்றிகரமான மாதமாக முடியும். வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். நன்றி.